இல்லாத அவனால பேச முடியுமா? ஸ்டாலினால ஒரு துண்டு சீட்டு இல்லாத பேச முடியுமா? துண்டு சீட்டு இல்லாத பேச முடியாது. இன்னொரு விஷயம், அந்த துண்டு சீட்ல இருக்கிறதே ஒழுங்கா பேச முடியாது. நீட் தேர்வுனால செத்து போன அனிதா, நீட் தேர்வால செத்து போன அனிதா படிக்கிறதுக்கு சரிதான் படிக்கிறாரு. எதிரிங்க பதுங்கிட்டு இருந்தா கண்டுபிடிக்கிற கருவிக்கு பேர் ரேடார், அதை பார்த்து படிக்கிறார். ரோடார்னு படிக்கிறாரு. கீழடி அகழ்வாய்வு, அந்த அகழ்வாய்வு படிப்புல அகழ்வாழ்வுன்னு படிக்கிறாரு. சுதந்திர தினம் சொல்ல தெரியல என்னைக்குன்னு, குடியரசு தினம் என்னைக்குன்னு சொல்ல தெரியல. இந்த லட்சத்துக்கு பழமொழி வேற அடிக்கடிக்கு படிப்பார் அவரு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே, இதுதான் பழமொழி. இத கஷ்டப்பட்டு தப்பா சொன்னாலும் யாராலும் சொல்ல முடியாது. நம்மால் படிக்கிறார். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே வா. இவரை பத்தி, இவருடைய திறமையை பத்தி, இவருடைய ஆற்றலை பத்தி யூடியூப்ல ஒரு பாட்டு போட்டுக்கிறாங்க. சூப்பரா இருக்குது, நீங்க பாருங்க. தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு, பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு. தண்ணி மேல லாரியை ஏத்துவார் நம்ம ஆளு, பூனை மேல மதுல நாட்டுவார் நம்ம ஆளு. அட சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா, அட சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டலை எழுதி நக்கப்பா. ஆக 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 துட்டு சீட்டு கீழே வந்துடுது. அது இருந்தா தான் அடுத்தது பேச முடியும். எடப்பாடியார் என்ன பண்ணி இருக்கிறாரு, முதலமைச்சர் லாரியில தண்ணி வந்து மெட்ராஸ்ல கொடுத்துக்கிறாரு. ஆனா விமர்சனம் பண்ண நம்மால் படிக்கிறாரு. லாரியில தண்ணி கொடுக்கணும்ன்றது படித்து தண்ணியில லாரி கொடுத்தாரு படிக்கிறாங்க. மதில் மேல பூனை, அது இப்படி குதிக்கலாமா இப்படி குதிக்கலாமான்னு பார்க்கும். இதை சொல்றதுக்கு நம்மால் படிக்கிறாரு. யாருன்னா தப்பா படிக்க முடியுமா? மதில் மேல பூனை, நம்மால் படிக்கிறான். பூனை மேல மதுள், பூனை மேல மதுள் இருந்தா அந்த பூனை என்னத்துக்காக வருது? இவங்கிட்ட நாட்டை கொடுத்தா நாடு என்னத்துக்காக வருது? பழமொழி எழுதி கொடுத்தவன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் படிக்கணும்னு சொல்லி கொடுக்கல. அதனால அவன் இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ரிவேஷா படிக்கிறான். அதோட அற்புதமா ஒரு வார்த்தையை சொன்னார். நிலவேம்பு கஷாயத்துக்கு நீலவேம்பு கஷாயம் என்றான். இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுடைய திமுகவுடைய கட்சிக்காரங்களை பத்தி அவர் சொல்ல வராரு. என்னுடைய திமுக தொண்டர்கள் கட்சிக்காரங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? காங்கேயன் காளை மாட்டினுடைய பாலை போல வெண்மையானவர்கள். எக்கடா காளை மாடு பால் கொடுத்துக்குது?